தனியா இருக்கான்னு கவலைப்படாதீங்க. நம்ம கூட தனியா இருக்கு. என்னடா பஞ்ச் டயலாக் பேசுறேன்னு பார்க்குறீங்களா? தனியாக்கு உண்மையில அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. மல்லிவேதன் கூட சொல்லுவாங்க. இந்த தனியாவ வச்சு டீ போடுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அந்த தனியாக்கு என்னென்ன ஆரோக்கிய குணங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். நீரிழிவு, ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், உடல் பதட்டம் இந்த மாரி பல விஷயங்களுக்கு ஒரே சர்வரோக நிவாரணி அப்படின்னா, அது நம்ம தனியா மட்டும் தான். இந்த தனியா சாப்பிடும்போது உங்களுக்கு நீரிழிவு வந்து குறையுது, ரத்த அழுத்தம் குறையுது, நார்மல் ஆகுது அப்படின்னு வந்து ஆராய்ச்சிகள கண்டுபிடிச்சிருக்காங்க. மேற்கத்திய நாடுகள் இப்ப தனியா வந்து அதிக அளவு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் பக்கம் போயிட்டு தனியாவ ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, தனியால டீ செய்றது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனியா எடுத்துக்கங்க, 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கங்க. 2த்தையும் ஒண்ணா கொஞ்சம் இடிச்சுக்கங்க. ஒரு பாத்திரத்துல 250 ml தண்ணி வச்சு நல்லா கொதிச்ச பிறகு இந்த தனியாவையும், சீரகத்தையும் போட்டு நல்லா வந்து அத வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு கொஞ்சம் மூடி வச்ச பிறகு அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கிரும். நல்ல ஒரு மணம் வரும். அத அப்படியே வடிகட்டி முடிஞ்சா தேன் சேர்த்துக்குங்க. நீரிழிவு இருந்தா தேன் சேர்த்துக்க வேண்டாம். அப்படியே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். நீரிழிவு கட்டுக்குள் வரும். ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ள வரும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான தேநீரோட உங்கள சந்திக்கிறேன்.